விதவையான ஸ்திரியே, நீ கொண்டு வந்து உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சத்தை கொடுக்க இந்த ஆலயம் இது பரிபூர்ணமானதும் அல்ல, இது தகுதியானதும் அல்ல, இது நிரந்தரமானதும் அல்ல, இது இடிக்கப்பட போகிற ஆலயம். ஆகவே நீ போய் உனக்கு இருக்கிற இந்த பணத்தை கொண்டு உன் ஜீவனத்தை நடத்து என்று சொல்லியிருக்க எல்லா விதத்திலும் அங்கே நீதியை நான் பார்க்கிறேன். நானா இருந்தால் நிச்சயமாய் சொல்லியிருப்பேன். ஆனால் இயேசு சொல்லவில்லை. அது இருக்குமா, அது இடிபட்டு போகுமா, அது நீதியினால் ஸ்திரப்படுமா, அது அக்கிரமத்தினால் ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் போகுமா என்பது உங்களுடைய என்னுடைய வருத்தம் அல்ல. அது இன்றைக்கு நிற்கிறது. இன்றைக்கு அங்கு தேவன் இருக்கிறார். இன்றைக்கு தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பதை நீங்கள் மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அது இருக்குமா இடிபடுமா என்பதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. சாலமோன் கட்டின ஆலயம் எல்லாம் தேவன் ஒரு வாட்டி இடிச்சு போட்டார். ரெண்டாவது மறுபடியும் செருபாபேலை கொண்டு மறுபடியும் தேவன் ஆலயத்தை கட்டினார். அந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், செருபாபேலை பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல நாவினால் ஆகும் என்று சொல்லி ஒருவனை கூப்பிட்டு கர்த்தர் கட்டினார். ஆனா நான் சொல்லுகிறேன், கர்த்தர் எப்பொழுதெல்லாம் ஆலயத்தை கட்டுகிறாரோ அவருக்கு அப்பயே தெரியும் இது எந்த நாள் அக்கிரமத்தில் முடிஞ்சு இது இடிபட்டு போகும் என்பதையும் என் தேவன் அறிந்திருந்தார். அப்ப கர்த்தர் என்ன சொல்லணும், ஆலயமே கட்டாதீங்கன்னு சொல்லியிருக்கணும், சொல்லலையே. ஆனால் இயேசு சொன்னார், இது ஒரு நாள் ஒரு கல் இல்லாமல் ஒரு கல் இடிபட்டு போகும். அப்ப நான் என்ன சொல்லுகிறேன், உங்களால் தாங்க முடியாத அக்கிரமத்தை நீங்கள் பார்க்கும்போது, உலகத்திலே பார்த்தாலும் சரி, சபையின் காரியங்களை பார்த்தாலும் சரி, உங்கள் சொந்த குடும்பத்தில் தேவனுக்கு விரோதமான காரியங்களை பார்த்தாலும் நீங்கள் அதை நிமித்தம் சோர்ந்து போய் குயிட் பண்ணி எனக்கு ஒண்ணுமே வேணாம் நான் போயிடுறேன் அப்படின்னு போகக்கூடாது என்பதற்காக இதை பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு சரியாய் நில்லுங்கள். கர்த்தர் உங்கள் அழைத்த அழைப்பை நிறைவேற்றுங்கள். அப்படிதான் இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். என்னை அழைத்த அழைப்பை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். சிறிய கூட்டமோ பெரிய கூட்டமோ நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பேன், கர்த்தருக்கு என்று ஊழியங்களை செய்வேன், ஆண்டவருக்காக மக்களுக்கு என்ன செயலத்திற்கிறோ அது நான் செய்து முடிப்பேன். எனக்கும் உங்களுக்கும் அந்த ஏழை விதவைக்கும் பலன் கொடுக்கிறவர் கர்த்தராகிய இயேசு சீக்கிரத்தில் வருகிறார். அன்றைக்கு நீங்களும் நானும் மட்டுமல்ல, அன்றைக்கு தன்னுடைய ஜீவனத்தை விற்ற அதை கொண்டு வந்து போட்ட ஏழை விதவைக்கும் அவளுடைய நீதிக்கேற்ற பலனை கொடுக்க ஒருவர் ராஜாதிராஜனாக வருகிறார். அப்போ உங்கள் நம்பிக்கை இந்த காலவில் யார் மேல் இருக்கிறது? நீங்கள் யாருக்காக நீங்கள் வாழ்கிறீர்கள்? யாரு ஆராதிக்க நீங்கள் சபைக்கு போகிறீர்கள்? எந்த தேவனை பார்க்க போகிறீர்கள்? கர்த்தர் எங்கே உங்களை வைத்திருந்தாலும் அங்கே நடக்கிற காரியங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். ஆனால் நீங்களோ தொடர்ந்து கர்த்தருக்கு என்று செய்ய வேண்டியவைகளை செய்து கொண்டிருங்கள். ரோமர் 9ஆம் அதிகாரம் 17 முதல் 23 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் இந்த காலையில் நான் ஜெபம் பண்ணுகிறேன். இது வசனம் விதைக்கிற நேரமாக இருக்கிறது. ஆண்டவர் தாமே விதைக்கிற வசனங்களை விளையச் செய்கிற தேவன் நீர். கர்த்ததாமே இந்த காலவெளியில் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இந்த வார்த்தைகளை விளையச் செய்வீராக. அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் பலன் பெற்றுக்கொள்ளட்டும். இன்றைக்கு நான் விதைக்க போகிற இந்த வசனங்கள் இன்றைக்கு மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் அந்த வார்த்தை அவர்களை நிலைநிறுத்த வல்லமையுள்ளதாக இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம் இயேசு நாமத்தில். ஆமென். ரோமர் 9ஆம் அதிகாரம் 17 முதல் 23 வசனங்கள் வாசிக்க போகிறேன். ஏன்னா 16ஆம் வசனம் வரைக்கும் நான் ஏற்கனவே போதித்து விட்டேன். 16ஆம் வசனம் எப்படி முடிகிறது? சரி, 15 கூட நான் வாசிக்க உங்கள் ஞாபகத்திற்காக 15ஐயும் வாசிக்க விரும்புகிறேன். அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலேயாம். மேலும் இப்பதான் இங்க ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு நான். மேலும் என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோன் உடனே சொன்னதாக வேதத்தில் எழுதியிருக்கிறது. எங்க எழுதியிருக்கிறது அப்படிங்கறத நம்ம அப்புறம் பார்ப்போம். ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ, மறுபடியும் அதே இடத்துக்கு அங்கே பவுல் மறுபடியும் பேசுறார், 2வது வாட்டி சொல்றார். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ, சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார். இப்ப வேற ஒரு டைரக்ஷன்ல கொண்டு போறாரு. யார் மேல இரக்கமா இருக்கேன், யார் மேல உருக்கமா இருக்கேன்னா அவன் மேல இரக்கமா இருக்கிறேன்னு சொன்னதோடு அல்ல, அனதர் திங் இங்க இன்னொரு காரியத்தை பவுல் எழுதுகிறார். அது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, எவனை கடினப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார்.
இது நமக்கு கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். என் மேலே இரக்கமாக இருக்கிறது மட்டும் தேவனுடைய சித்தம் அல்ல, ஒரு சிலரை தேவன் கடினப்படுத்துகிறார். அப்படின்னா எப்படி கடினப்படுத்துகிறார்? இப்படி கர்த்தர் செய்யலாமா? இது நியாயமா? ஒரு தேவன் இப்படி செய்யக்கூடுமா? அப்படிலாம் நம்ம பார்க்கணும். ஓகேவா? எவனை கடினப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கு பண்ணுகிறதுக்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? 22ஆம் வசனம். தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையாயிருந்தால் உனக்கு என்ன? ஐ ஸ்டாப் ஹியர். இங்கே நிறுத்துறேன். ஏன்னா இவ்வளவையும் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார் என்று போன வாரத்தில் நாம் பார்த்தோம். அதை குறித்து ஒரு சில வார்த்தைகள் பேசலாம்னு நான் நினச்சேன். நான் ஒரு சில வார்த்தைன்னு சொன்னேன்னா அதிலே 15 நிமிஷம் போயிடும். ஆகவே நான் அதை பற்றி பேசலை. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரங்களில் மறுபடியும் நம்ம அதை கொஞ்சம் பார்ப்போம். இப்போ டைரெக்டாக இந்த காரியத்துக்கு நான் போக விரும்புகிறேன். இங்கே பவுல் எழுதுகிறார், கர்த்தர் கிருபையாக இருக்கிறார், சிலர் மேலே இரக்கமாக இருக்கிறார், அதே சமயத்தில் ஒரு சிலரை அவர் கடினப்படுத்துகிறார் என்று சொல்லி இங்கே சொல்கிறார். அப்போ நம்ம அதை கொஞ்சம் இந்த காலவெளியில் கவனித்து பார்க்க வேண்டும். 2 காரியங்களின் மேல் வேதாகமத்தின் சத்தியத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய 2 காரியங்கள். ஒன்று, கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். அதை மனசுலேருந்து நம்ம எப்பயுமே எடுக்கக்கூடாது. கர்த்தர் நல்லவர். 2வது கர்த்தர் நீதி உள்ளவர். இது 2ம் நம்ம ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அடிப்படையாய் அதை எப்போதும் நம்ம அதில் நிற்கணும். வேதத்தில் நான் வருகிற வாரங்களில் காண்பிக்கிறேன், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படிங்கிற வசனம் எங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்கிறத அதிகமாக புரிஞ்சுக்கிற இடத்த போய் நீங்கள் உண்மையிலே கொஞ்சம் தியானித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய போராட்டமும் பெரிய யுத்தமும், அதாவது எந்த சூழ்நிலையுமே சரியில்லாத ஒரு மோசமான சூழ்நிலையில்தான் இதை சொல்லுகிறவர்கள் அதன் மத்தியில் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறார்கள். ஆமென். அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். சரி, இப்போ இந்த வசனங்களை இப்போ வாசித்த ரோமர் 9ஆம் அதிகாரம் 17 முதல் 23 வசனங்களை தான் வேகமாய் பார்க்க போகிறோம். மேலும் என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் எழுதியிருக்கிறது. இதை எங்கே இந்த பவுல் எடுத்து சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கர்த்தர் அப்படி சொல்லுகிறார். அங்கே என்ன சொல்லுகிறார்? இஸ்ரேல் ஜனங்களை அவர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். அப்போ என்ன பண்ணுகிறார்? மோசேயினிடத்திலும் ஆரோனிடத்திலும் அவங்களை அனுப்பி என் ஜனங்களை போக விடுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? 10 அற்புதங்கள் 10 வாதைகளை கர்த்தர் அங்கே செய்கிறான்னு பார்க்குறோம். ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுவான்? விடுறேங்கிற மாதிரி சொல்லுவான், ஆனால் விட மாட்டான். அங்கே பைபிளில் என்ன எழுதியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் அப்படின்னு எழுதியிருக்கும். அப்போது நம்ம என்ன நினச்சிக்க கூடாதுன்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், யூதாஸ் காரியோத்து இயேசுவை காட்டி கொடுப்பான் என்று தேவனுக்கு தெரியும். ஆனால் யூதாஸ் காரியோத்து தேவனை காட்டி கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் கிடையாது. மனிதர்களுக்கு தேவன் சித்தத்தை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கும் எனக்கும். நம்ம சில காரியங்களை தெரிந்து கொள்ளலாம். தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையில் காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் அப்படின்னா இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, யூதாஸ் காரியத்துக்கு அதை மாதிரி தான். அப்போ பார்வோன் இந்த மாதிரி பண்ணும்படி கர்த்தர் தான் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் அப்படின்னு நீங்கள் நானும் புரிஞ்சுப்போம். அப்படி தானே எழுதியிருக்கு. அதோடைய அர்த்தம் அப்படி இல்லை. ஏன்னு கேட்டிங்களா, இது எபிரேய பாஷையில் இது ஒரு இடியம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பழமொழி. ஒரு உதாரணத்துலேருந்து உங்களுக்கு சொன்னால் புரிஞ்சிடும், ஓஹோ இது இப்படி தான் பேசிப்பாங்கன்னு.
நகோமி என்ற ஒரு பொண்ணை பார்க்குறோம். அந்த நகோமி என்ன பண்ணுகிறாள்? மோவாபிய தேசத்துக்கு போகிறாள். பெத்லகேமில் பஞ்சம். பெத்லகேமில் பஞ்சம் என்று சொன்ன பொழுது எல்லாருமே பெத்லகேம் விட்டு ஓடி போயில்லை. ஆனால் இந்த குடும்பம் போகக்கூடாத ஒரு தேசத்துக்கு போகிறார்கள். மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் அவள் புருஷன் மரித்து போகிறான். அவளுடைய 2 குமாரர்களும் மரித்து போகிறார்கள். 2 மருமகள்களும் விதவையாகிறாங்க. இந்த அம்மாவும் விதவை. 3 விதவைகளாக என்ன பண்ணுகிறார்கள்? அங்கேருந்து வராங்க. ஒரு மருமக போயிடுறா. இன்னொரு மருமகளோடு இவள் மறுபடியும் பெத்லகேமுக்கு வருகிறாள். அப்போ அவள் சொல்கிறா, நகோமின்னு என்னை கூப்பிடாதீங்க, சர்வ வல்லவர் கர்த்தர் என்னை வெறுமையாய் அனுப்பியிருக்க, நீங்கள் என்னை நகோமி என்று சொல்வானேன். நீங்கள் அப்போ கர்த்தரா நகோமியை வெறுமையாக்குனாரு? கிடையாது. நகோமியோட புருஷனுடைய தேர்ந்தெடுப்பு போகக்கூடாத தேசத்துக்கு போனபடினாலே எல்லாத்தையும் இழந்து வெறுமையாக வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் வழக்க சொல், நம்ம கூட சொல்லுவோம்ல, கடவுள் இப்படி பண்ணிட்டாரு, என் வாழ்க்கையில் தேவன் இதெல்லாம் செய்யும்போது நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது சொல்கிறதுக்கு தான். அது யார் எப்படி சொன்னாலும் வேதம் அதை எப்படி எழுதி வைக்குது. அப்போது கர்த்தர் ஒருத்தனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருடைய இருதயம் கடினமாக இருக்கிறதோ அவங்க இன்னும் நல்லா தங்களை கடினப்படுத்தட்டும் என்று கர்த்தர் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறார். ஆமென். நீங்களும் நானும் கர்த்தருக்கு விரோதமாக இருதயத்தை கடினப்படுத்த ஆரம்பித்தோம் என்று சொன்னால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? என்ன மேக்சிமம் அவன் பண்ணட்டும் அப்படின்னு விட்டுருவார். அப்போ அவர் கடினப்படுத்துகிறார் என்று அர்த்தமல்ல, தன் இருதயத்தை கடினப்படுத்துகிற பார்வோனுக்கு இன்னும் மேக்சிமம் நல்லா பண்ணட்டும்னு என்ன பண்ணுறாரு? அனுமதி கொடுக்கிறார். அந்த அனுமதி என்ன பண்ணுகிறது? பார்வோனை செங்கடலுக்கு கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறார்? பார்வோனுக்கு எதனால் பார்வோனை நிலைநிறுத்தினாராம்? பார்வோன் அன்றைக்கு இருந்த அரசர்களில் ஒரு முக்கியமானவனாக உலகத்தில் அவனை நிலைநிறுத்தினது யார்? கர்த்தர். ஏன் அவனை நிலைநிறுத்தினார்? தேவன் தன்னுடைய பிள்ளைகளை நிலைநிறுத்துவதற்கும் தன் பிள்ளைகளுக்கு விரோதமானவர்களை நிலைநிறுத்துவதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. 2 பேருமே கர்த்தரால் தான் நிலைநிறுத்தப்படுகிறார்கள். பூமியில் கர்த்தருடைய நாமத்தை உலகத்தில் உள்ள மற்ற தேசங்களுக்கு பிரஸ்தாபம் பண்ணும்படி எகிப்திலே எப்படி தேவன் பார்வோனுக்கும் அவனுடைய தேசத்துக்கும் அவனுடைய தெய்வங்களுக்கும் நியாயம் தீர்த்தார் என்பது உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு நோக்கத்துக்காக தேவன் பார்வோனை நிலைநிறுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ என்ன பண்ணுகிறார்? இன்னொரு விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் புரிஞ்சுக்கணும். கிருபையாக இருக்கிற பாத்திரங்கள் என்று சிலர் இருக்கிறார்கள். தேவனால் கடினப்படுத்தப்பட்டு அதனாலேயே அவர்கள் அழிவுக்கு போகக்கூடிய பாத்திரங்கள் என்றும் தேவன் சிலரை நியமித்திருக்கிறார். ஏன் இந்த பகுதியில் நான் இப்போது இவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பண்ணுறேன்னா, போன வாரம் நான் சொல்லி வச்சேன், உலகத்தை பார்த்தாலும் கவலையாக இருக்குது, சபையை பார்த்தாலும் கவலையாக இருக்குன்னு. அதற்காக கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் இவைகள். சரி, தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். சரி, இப்படி இருக்கும்போது இப்போ கர்த்தர் தான் கடினப்படுத்துகிறார் அப்படிங்கும்போது பவுல் சொல்றார், இப்படி ஆனால் அவர் ஏன் இன்னும் குற்றம் பிடிக்கிறார்? சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடன் சொல்லுவாய். அப்போ ஒரு உலகத்தில் இருக்க ஒரு மனுஷன் கேட்குவான். எப்படி கேட்பான்? கர்த்தர் தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறாரு, அவருக்கு விரோதமாக நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலன்னா அப்புறம் ஏன் எங்களை குற்றம் படுத்துறீங்க? எல்லாமே அவர் தானே டைரக்ட் பண்ணுறாரு. இவனை கிருபையாக டைரக்ட் பண்ணிவிட்டு அவனை கடினமாக டைரக்ட் பண்ணிவிட்டு அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி ஒரு மனுஷனை இவனை தப்பானவன் சொல்ல முடியும்? புரியுதா நான் சொல்கிறது? எப்படி நீங்கள் யூதாஸ் காரியத்தை தவறானவன் என்று சொல்லுவீங்க அப்படின்னு கேட்போம் அப்படிங்கிறாரு. அதுக்கு பதில் சொல்கிறார், அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா, அவருடைய தேவனுடைய சிருஷ்டிப்பை பற்றி பேசுகிறாரு. நான் முக்கியமாக சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, உருவாக்கப்பட்டது உருவாக்கினவர் அப்படின்னு சொல்கிறார். தேவன் சிருஷ்டிகர். நாம் எல்லா சிருஷ்டிகளுமே தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நீ உன்னுடைய அங்கிள் ஆண்டியை புரிஞ்சிக்கிற மாதிரி கர்த்தரை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணாதங்கிறார். உன் சித்தப்பா, உன் பெரியப்பா, உங்கள் அப்பா இல்லை இந்த தேவன். நீ உங்கள் அப்பாவை கேள்வி கேட்குற மாதிரியோ, உன் சித்தப்பா பெரியப்பாவை கேள்வி கேட்குற மாதிரியோ, உன் அங்கிள் ஆண்டியை கேள்வி கேட்குற மாதிரியோ நீ கர்த்தரை என்ன பண்ண முடியாது? கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவர் ஞானம் உள்ளவராக இருக்கிறார். நீ என்ன பண்ணுவங்கிறது அவர் ஏற்கனவே தெரியும். அதனால் மனுஷனுக்கு சித்தத்தையும் கொடுத்துருக்கிறாரு. அவன் நினச்சிட்டு இருக்கான் எல்லாத்தையுமே நான் தான் பண்ணுறேன், என்னுடைய இஷ்டப்படி தான் போகுதுன்னு. அப்படி போகும்போது தான் கர்த்தர் சொல்கிறாரு,
நீ கடினமாக இருக்கிறேன்னு நினைக்கிறிய, கடினமான காரியங்களை செய்கிறிய, இந்த சீனுக்கு பின்னாடி இருக்கிறவரும் நான் தாண்டா அப்படிங்கிறாரு. ஆமேன். பார்வோனே, நீ நினச்சிட்டு இருக்க இஸ்ரேல் மக்களை நான் வெளியே விட மாட்டேன்னு சொல்லி உன்னை பார்வோனாக நிலைநிறுத்தினதே நான் தான். ஒரு நாள் வரும் என் ஜனங்களை நீ விட மாட்டேன்னு தெரியும் எனக்கு. உன்னை செங்கடலில் கொண்டாந்து உன்னை தீர்த்து கட்டுறவன் நான் அறிந்திருக்கிறேன். உன்னை நிலைநிறுத்தினது நான். உன்னை நிலைநிறுத்தும்படியாக அல்ல, பூமி எங்கும் என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும்படி உன்னை நிலைநிறுத்தினேன் என்பதை நீ மறந்து போனபடினாலே உன் இருதயத்தை நீ கடினப்படுத்த நான் உனக்கு அலோ பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஸோ அப்போ இங்கே யார் பாயிண்ட்டு, இங்கே யார் முக்கியம்? இந்த இடத்த இவ்வளோ பெரிய தேவனுடைய இப்படி அவர் இருக்கிறாரே, கோபத்தை காண்பிக்க அவர் சொல்கிறாரு. 2 பாத்திரங்களை பற்றி இங்கே பேசுகிறார். அதுதான் நம்ம இந்த இடத்துல காலையில் கவனிக்கணும். தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய். இதுதான் முக்கியம். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனுங்கிற அந்த பாத்திரங்கள் இருக்கிறார்களே, கிருபையின் பாத்திரங்கள், தேவனால் உலக தோற்றத்திற்கு முன்னதாக தெரிந்து கொள்ளப்பட்ட கிருபையின் பாத்திரங்கள். இந்த காலையில் ஒரே கேள்வி, நாம் எந்த பாத்திரமாக இருக்கிறோம்? தேவனால் அழைக்கப்பட்ட கிருபையை புரிந்து கொண்ட கிருபையின் பாத்திரங்களாக இருக்க போகிறோமா, அல்லது அங்கே இன்னொரு வார்த்தை எழுதியிருக்கிறது, அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினையின் பாத்திரங்கள்? உலகத்தின் எல்லா பாத்திரத்தையும் 2ஆக பிரிச்சிடலாம். மொத்த பாத்திரத்தையும் மொத்த மனிதர்களையும் 2 கேட்டகரியில் வேதம் கொண்டு வருகிறது. ஒன்று, தேவன் தன்னுடைய மகிமையை காண்பிக்கும்படியாக எத்தனமாக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவர் நிலைநிறுத்தும்படியாக அவரால் உலகத் தோற்றத்திற்கு முன்னதாக தெரிந்து கொள்ளப்பட்ட கிருபையின் பாத்திரங்கள். இன்னொன்று, தேவனுடைய முடிவில், இந்த உலகத்தின் முடிவில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார். அப்பொழுது அவர் நியாய தீர்ப்பை கொடுப்பார். அப்பொழுது அவருடைய கோபாக்கினையின் பாத்திரங்களாக, அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரங்களாக சில பாத்திரங்கள் இருக்கும். நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த இந்த காலவிலே கடனாளிகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தபடியினாலே அவர் உங்களையும் என்னையும் கிருபையின் பாத்திரங்களாக தன்னுடைய கையில் வைத்திருக்கிறார். தொடர்ந்து இந்த கிருபையில் நிலைத்திருப்போம் என்று சொன்னால், தொடர்ந்து தேவனுடைய சித்தத்தின்படி வாழுவோம் என்று சொன்னால், தேவன் நமக்காக எந்த பாத்திரத்தையும், சில பாத்திரத்தை நமக்காகவே கோபத்திற்காக பயன்படுத்துகிறார். என்மேல் கிருபையாக இருக்கிற தேவன் என்னை கிருபையின் பாத்திரமாய் பயன்படுத்த இன்னொரு கோபாக்கினையின் பாத்திரத்தை கொஞ்ச நாள் வேடிக்கை காட்டுறார். ஏன்னா என்ன சரி பண்ணுறதுக்கு கோபாக்கினையின் பாத்திரத்தை வச்சு என்ன சரி பண்ணிட்டு அவனுக்கே திருப்பி பேக் ஃபயர் கொடுக்குறாரு. இதை வேதாகம் முழுவதும் பார்க்கலாம். இஸ்ராயல் ஜனங்கள் தவறு செய்தபொழுது பாபிலோனுக்கு அனுப்பப்படுகிறார்கள். பாபிலோனில் உருவாக்கப்படும்படியே தன் பிள்ளைகளை அனுப்புகிறார். அங்கிருந்து கூட்டி வருகிறார். அங்கே தான் வச்சிருந்தார். ஆனாலும் அங்கே அவனுக்கு திருப்பி என்ன பண்ணுகிறார்? அனுப்பினதே இவர் தான். அனுப்பிட்டு அவனை திருப்பி வச்சு அவனை செய்வார். அப்போது இப்போ போய் ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு எப்படி கேட்ப? நீங்களே உங்கள் கையிலே எல்லா கண்ட்ரோலும் இருக்குன்னு சொன்னால், நீங்கள் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண போறீங்கன்னா எப்படி நான் பாபிலோனை குற்றம் சுமத்த முடியும் என்று நீங்கள் கேட்கக்கூடுமா? கேட்க முடியாதே. ஏனென்றால் ஒரு காரியத்தில் அவர் நம்மை விட்டு தூரமாய் நிற்கிறார். அவர் சகல ஞானமும் சகல கிருபையும் பொருந்தின சர்வ ஞானம் உள்ள சிருஷ்டிகர்த்தர் அவர். நாம் சிருஷ்டிகளாக இருக்கிறோம். அப்போ நம்ம கண்ணாடியில் பார்த்துக்கணும், கடைசி வரைக்கும் என் தேவனுடைய கையில் நான் கிருபையின் பாத்திரமாகவே வாழ்ந்து என் ஓட்டத்தை ஓடி முடிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் தாழ்மை அங்கே நமக்கு உதவி செய்கிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் அதிக கிருபை கொடுக்கிறாரே, பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். கிருபையின் பாத்திரமாய் தொடர்ந்து அவரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு கொடுத்திருக்கிற கீ, தேவனுக்கு உண்பதாக நம்மை தாழ்த்த அவர் அழைக்கிறார். என்ன விதமான தாழ்மை ஐயா? அந்த தாழ்மையில் இது அவருடைய சித்தம் என்னவோ அதையே நான் செய்வேன், அவர் சித்தத்துக்கு விரோதமாக எதையும் செய்ய மாட்டேன் என்பதுதான் தாழ்மை. பேதுரு இதை பற்றி எழுதுறாரு பாருங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏன் இயேசு வரல? இன்னும் ஏசு ஏன் வரல தெரியுமா? இன்னும் அவருடைய பாத்திரத்தோட கணக்கு முடியல. கிருபையின் பாத்திரங்கள்னு அவர் வச்சிருக்கிறார்ல, அவருடைய மனதில், அவருடைய சித்தத்தில், அவருடைய புக்கில் இருக்கிறாங்கல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னதாக பேர் எழுதப்பட்ட ஆட்டுக்குட்டியின் புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்ட கிருபையின் பாத்திரங்கள் இன்னும் பூர்ணமாகலை. இன்னும் சில பாத்திரங்கள் அவர்கிட்ட வர வேண்டியது இருக்கு. தாமதிக்கிறார் என்று 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி
அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை முக்கியம், விரும்பி நம்மேல். யார் மேலே? நம்மேல். நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அப்போ ஏன் இயேசு வரலன்னா, நமக்குள்ளே சிலர் இன்னும், அதாவது நம்ம என்ன இந்த வசனத்தை வச்சு என்ன நினச்சிப்போம், வெளியில் இருக்கிற நிறைய பேர் மனம் திரும்பணும் அப்படின்னு கர்த்தர் வெயிட் பண்ணுறாருன்னு. அஃப்கோர்ஸ். ஆனால் இங்கே எழுதியிருக்கிறது நம்மேல். அப்போ என்ன அர்த்தம்? நமக்குள்ளே இன்னும் சில பேர் மனம் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். நமக்குள்ளே இன்னும் சிலர் கர்த்தர் விரும்புகிற அந்த முழுமையின் பாத்திரமாய் மாறுவதற்காக இயேசு காத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். அதுக்கு சில பாத்திரங்களை வச்சு என்ன உருவாக்கிட்டு இருக்கிறார். இந்த பாத்திரங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கோபப்படாமல் பொறுமையான கண்டிஷனுக்கு வந்துட்டானா அந்த பாத்திரத்தோட வேலை முடிஞ்சிச்சு. ஒருத்தன் நம்மளை தொடர்ந்து இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு நாள் அவன் இரிட்டேட் பண்ணாலும் நான் இரிட்டேட் ஆகலை, உருவாக்கி விட்டார். ஆமென். எதுவுமே இவனை இரிட்டேட் பண்ண முடியாதுங்கிற இடத்துக்கு கொண்டாந்துட்டானா அப்புறம் இரிட்டேட் பண்ணுறவனே எனக்கு இருக்க மாட்டான். அப்போ இரிட்டேட் பண்ணுறவன் இருக்கிறான்னா எனக்காக தான் இருக்கிறான். எந்த காரியத்துக்கும் என் பிள்ளை இரிட்டேட் ஆகாத அளவுக்கு பொறுமைக்கு நீடிய பொறுமைக்கு வந்து அவன் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பாத்திரத்தை வச்சு என்ன பண்ணுறார், என்னை உருவாக்குறார். அது போல தான் உங்கள் வீட்டில் சிலர் வச்சுருக்கிறார் உருவாக்கும்படி. உங்கள் மாமனார், உங்கள் மாமியார், உங்கள் நாத்தனார், so many நார்ஸ் ஆர் தேர். அப்போ அவங்கள பார்க்கும்போது என்ன புரிஞ்சுக்கணும், நான் தான் சரியில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. சரி, அப்போது பார்வோனை மட்டும் இங்கே நான் சொன்னால் பத்தாது. கர்த்தர் எனக்கு இன்னொரு அற்புதமான காரியத்தை காண்பித்தார். அதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நம்ம எதெல்லாம் நெகட்டிவாக பார்க்குறோமோ உலகத்தில், நம்ம பார்த்துட்டு நெகட்டிவாக பார்த்துருக்கோம்ல, அந்த நெகட்டிவெல்லாம் தான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையை பாசிட்டிவாக மாற்றுறார். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. so many things are நெகட்டிவ், எதுவுமே பாசிட்டிவ் இல்லை. ஆனாலும் அதையும் தேவன் நமக்கு நன்மையாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால தான் அவர் பேர் தேவன், அவர் சிருஷ்டிகர். ஆமென். அப்போ என்ன பண்ணுகிறார் தேவன்? ஒரு சிலருடைய இருதயத்தை வந்து கடினப்படுத்துகிறார்னா, அவங்கள இவர் கடினப்படுத்தலை, அவங்க தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்த அவங்க தங்களை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணிட்டாங்க. கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இன்னும் கொஞ்ச நாள் நல்லா நீ கடினமாக இரு, மேக்சிமம் கடினமாக இருக்கிற இடத்துக்கு போ. நீ மேக்சிமம் கடினமாக இருக்கும்போது நான் மேக்சிமமான இடத்துக்கு கொண்டு வந்து மேக்சிமமாக உனக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார். அப்போ ஏன் சொல்கிறார்னா, நீ ஏன் அவனுக்கு ஒன்றும் செய்யலைன்னு நினைக்காதுங்கிறாரு. கர்த்தர் ஏன் பொறுமையாக இருக்கிறார்? ஏன் கர்த்தர் பொறுமையாக இருக்கிறார்? ஏன் கர்த்தர் ஒன்றும் செய்ய மாட்டுறாரு? எப்பா புரிஞ்சுக்கோ, உனக்காக தான்டா அப்படி இருக்கிறாரு, உனக்காக தான் அப்படி இருக்கிறாரு. நீ நல்ல பாத்திரமாக உருவாகி நீ என்கிட்ட வரத்துக்கு ரெடி ஆகிட்டினா அப்புறமா தான் அவனுக்கு நான் செய்ய மாட்டேன்னு கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி உன்னுடைய அர்ஜென்ட் படி நான் எதுவும் செய்கிற வரல. நான் தேவன். நீ வந்து என்னை கேள்வி கேட்குற இடத்துல நான் இல்லை. என்னை புரிஞ்சுக்கோ, என் மேல் நம்பிக்கையாரு, நான் நல்லவருங்கிறத ஸ்ட்ராங்காரு, நான் எதை செய்யணுமோ கரெக்டாக உனக்கு செய்வேன். எனக்கு செய்கிறத நீ செஞ்சிட்டே இரு, எதையும் பார்க்காத, நீ என்னை ஆராதிச்சிட்ரு, என்னுடைய பாதையில் நீ போயிட்டே இரு, உனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் கரெக்டாக செஞ்சு முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பொறுமைக்காக தான் கர்த்தர் சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 வசனங்கள். இதெல்லாம் தான் கர்த்தருடைய வார்த்தை. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். நான் சொல்கிறேன் என்ன அப்படி பண்ணிகிட்டே இருக்கானேன்னு. கர்த்தர் சொல்கிற செய்யட்டும்பா அப்படிங்கிறாரு. அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். நீதி செய்கிறவன், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியையின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. சரி, எதனால் இதை வந்து தேவன் இந்த கிருபையின் காரியத்தில் என்னோட பேச ஆரம்பிச்சாருன்னா, நான் அதுக்கு தான் போன வாரம் சொன்னேன். குயிக்காக சொல்கிற விரும்புகிறேன். இந்த நம்ம இருக்கிற இந்த தமிழ்நாட்டின் தலைநகராக சென்னைப்பட்டினத்தின் தலைநகராக இருக்கிற ஒரு இடத்துக்கு போனேன். அங்கே பார்த்தேன், அங்கே இருக்கிற ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கிற இடத்தை சுற்றி இருக்கிற ஒரு அசுத்தத்தை பார்த்தேன். மனசுக்கு ஒத்துக்கலை, ரொம்ப சங்கடமாக இருந்தது. என்ன இப்படி இருக்குது, நாளைக்கு மருத்துவர்களாக போகிற ஒரு பிள்ளைகளுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு. அடுத்த லோக்கல் ட்ரெயினில் வந்தேன். 3ஆம் பாலினம் என்று அழைக்கப்படுகிற மக்கள் பண்ணுகிற ஒரு அட்ராசிட்டி, அங்கே இருக்கிற ட்ரெயினில் உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கண்ணியமான மனிதர்கள், அவங்க கேட்கக்கூடாத தூஷணமான வார்த்தைகளை, நம்மளால் சகிக்க முடியாத வார்த்தைகளை பேசுகிற ஒரு காரியம், அது இன்னும் என்னை சோர்வுக்குள்ளாக்குனது. அதுக்கப்புறம் சபையில் வந்து எலியாவின் ஆவியை குறித்த ஒரு சமீபத்தில் ஒரு காரியத்தை பார்த்தேன்.
உண்மையிலே எலியாவின் ஆவி குறித்து வேதம் என்ன சொல்கிறது, அதை பார்க்கும்போது அங்கே நடக்கிற ஒரு கூத்து, அதை பார்த்தா இன்னும் கொஞ்சம் வேதனை. இப்படி அடுத்து ஒரு இதெல்லாம் தான் வச்சுருந்தேன். அடுத்து குடும்பத்தை பார்த்தேன். குடும்பத்துலேயும் அதை விட ஒரு மோசமான சில காரியங்களை பார்த்தேன். எந்த குடும்பம்னு நீங்கள் கேட்க வேணாம், சில குடும்பங்களில் பார்த்தேன். இப்படி பார்க்குற எல்லாமே என்னை வந்து ரொம்ப ஒரு மாதிரி எல்லா காற்றையும் இறக்கி விட்ட மாதிரி இருந்தப்போ தான் கர்த்தர் சொன்னார், நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நீயும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு என்னத்துக்கு இவ்வளோ ஒரு சோர்வு? நீ ஒரு போதகனாக இருக்கிற, வேதத்தின் அறிவுடையவனாக இருக்கிற, ஆரம்பத்துலேருந்து என்னென்ன காரியங்கள் நடந்ததுன்னு நீ பார்க்கலையா? இப்போ பார்க்குற எதாவது புதுசுன்னு நினைக்கிறியா? இதெல்லாம் ஏற்கனவே வேறு வேறு ரூபத்தில் வேதத்தில் நீ பார்க்கலையா அப்படின்னு கர்த்தர் எனக்கு சில காரியங்களை சொன்னார். அதெல்லாம் பார்த்தோன்னே நான் என்னை ஆறுதல் படுத்தி கொண்டேன். அப்போ தான் இதெல்லாம் எனக்கு காண்பித்தார். கிருபையின் பாத்திரங்கள்னு இருக்குது, கோபாக்கினையின் பாத்திரங்கள் இருக்குது. உலகத்தில் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்வான். நீங்களோ தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் நீதி செய்யுங்க, நீங்கள் இன்னும் பரிசுத்தமாக இருங்க. நான் வரேன்ப்பா, வரேன் தானே வருகை பற்றி அதிகமாக பேசுகிற, நான் வந்து எல்லாவற்றுக்குமான காரியங்களை செய்வேன். ஆகவே நீ சோர்ந்து போகாத, நீ தொடர்ந்து செய்ய வேண்டியதை செய் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். இதுக்கு ஒப்பாக இன்னொரு இடத்துல நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள், ரொம்ப ஒரு டச்சிங்கான பகுதி எனக்கு இது. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இந்த ஒரு வசனத்துக்கு அர்த்தம் சொல்லணும்னா நான் 2-3 அதிகாரத்தை உங்களுக்கு வாசித்து காமிக்கணும். அதனால் காரியத்தை மட்டும் நீங்கள் வீட்டில் தயவு செஞ்சு இதை போய் கொஞ்சம் நேரம் எடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வேத வசனம் எல்லாத்தையும் வாசிங்க. நான் வந்து ஒரு சம்பவமாக உங்களுக்கு வேகமாக நேரக்குறைவுனால உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஏன் கர்த்தர் இப்படி இந்த இடத்துல என்ன சொல்ல வருகிறான்னு சொல்லி. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 25ஆம் வசனம். நான் வெகு காலத்திற்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையா? இதுதான் கர்த்தர் என்கிட்ட கேட்டது. நான் வெகு காலத்திற்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையா? இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகள் ஆக்கும்படிக்கு நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். இது ஒரு எதிரியை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். அதோடைய பின்னணியை உங்களுக்கு நான் வேகமாக விளக்க விரும்புகிறேன். இந்த கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா 18ஆம் அதிகாரத்திலே ஆரம்பிச்சிடும். 18லேருந்து வரும்போது இங்கே எசேக்கியான்னு ஒரு ராஜா இருக்கிறான். அந்த எசேக்கியா ராஜாவின் நாட்களில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்க, எல்லாம் என்ன மட்டும் கவனிங்க, வீட்டில் போய் வாசிக்கலாம். அங்கே குனிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாது. எசேக்கியா என்ற ஒரு ராஜா இருக்கிறான். அவருடைய நாட்களில் சீரியா ராஜா வந்து என்ன பண்ணுகிறான், அந்த நாட்டை வந்து முற்றுகை போட வருகிறான். சமாரியாவை பிடிச்சிட்டான். இது வந்து யூதா ராஜா எசேக்கியா இவன் கர்த்தருக்கு பயந்து இப்போ தான் அந்த தேசத்தில் இருந்த விக்கிரகங்களெல்லாம் அப்புறப்படுத்தி இவன் ஒரு முக்கியமான ஆள். பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்தில் வாழ்ந்த எசேக்கியா ராஜா ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி இந்த பைபிள், ரொம்ப முக்கியமானவன். இவனுடைய காரியங்கள் இங்கே வாசிக்க உங்களுக்கு நான் ஆலோசனை கொடுக்குறேன். இவனையும் அவன் நெருக்கிறான் அசீரிய ராஜா. அப்படி நெருக்கும்போது இவன் என்ன பண்ணுறான், கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெள்ளி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு கர்த்தருடைய ஆலயத்தின் கதவில் இருந்த பொன் தகடுகளை எல்லாமும் பேத்து வெள்ளியும் பொன்னையும் அவன்கிட்ட கொடுத்து அவனை நீ போயிடு, வந்ததுக்கு ஏதாவது கொடுத்து என்னட்ட யுத்தம் பண்ணாமல் போயிடுன்னு சொல்லி அவனோடு கொஞ்சம் சமாதானம் பண்ண முயற்சிக்கிறான். அது நல்ல காரியம் இல்லை. கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லாமல் ஏதோ சுயமாக ஒன்று செய்ய விரும்புகிறான். ஆனாலும் என்ன பண்ணுறான், அவன் எல்லாத்தையும் வாங்கிட்டு திருப்பி என்ன பண்ணுகிறான், ஒரு பெரிய சேனையை இந்த யூதாவுக்கு விரோதமாக அவன் அனுப்புகிறான். அப்படி வரும்பொழுது ரப்சாக்கே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வரான். அந்த அசீரியா ராஜாவுடைய ஆளாக ரப்சாக்கே என்ற ஒருவன் வருகிறான். அவன் என்ன பண்ணுறான், நின்றுட்டு 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துலேருந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னு வச்சிங்களேன், அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் ட்ரெயினில் கேட்டேன்னு சொன்னேன்னா கெட்ட வார்த்தைகள் அதுக்கு ஒப்பாக பைபிளில் இருக்குது. அப்படியே இதை நான் நிச்சயமாகவே பிரசங்கம் பண்ண விரும்பலை. அவன் எப்படிலாம் பேசுகிறான், நீங்கள் வீட்டில் போய் வாசிக்குங்க. ஒரு ரொம்ப கீழ்த்தரமாக தேவனுடைய அந்த யூத மக்களை அவன் பேசுகிறான். அப்போ அங்கே இருக்கிற ஆளுங்க சொல்கிறாங்க, நீ யூத பாஷையில் பேசாத, அசிரியா பாஷையில் அட்லீஸ்ட் ஓன் லாங்குவேஜில் பேசு, அப்போ ஜனங்களுக்கு புரியாது, அட்லீஸ்ட் நாங்கள் மட்டும் நீ சொல்கிற அந்த அக்கிரமத்தை எங்கள் தலையில் வாங்கிக்கிறோம்,
ஜனங்கள் சோர்ந்து போயிடுவாங்க, யூதா பாஷையில் பேசாத அப்படிங்கிறான். அவன் வேணுக்குன்னே சிறிய பாஷையில் பேசாமல் யூத பாஷையில் இவங்களை வந்து ரொம்ப அவமானமாக பேசுகிறான். ரொம்ப அவமானமாக பேசுகிறதுல ஒரு காரியம் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களுக்கு போதனை செய்த எசேக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள். ராஜா வந்து கர்த்தர் வந்து நம்மளை காப்பாற்றுவார்லாம் சொன்னான்னு நம்பிடாத. அவன் சொல்கிற காரியத்தில் ஒன்று சொல்கிறான். இன்னொன்று சொல்கிறான், கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்று சொன்னான். அதாவது சொல்கிறான், சுற்றியில் இருக்கிற நாட்டெல்லாம் நான் போய் பிடிச்சேன், அந்த நாட்டில் இருந்த எந்த தெய்வமும் அவங்கள வந்து காப்பாற்றலை. இன்றைக்கி உங்கள் தேசத்தை பிடிக்க வந்திருக்கிறேன். உங்கள் ராஜா சொல்லுவான் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், கர்த்தர் நமக்கு தப்புவிப்பார்னு சொல்லுவான். நான் சொன்னல, காட் இஸ் ஆன் மை சைடு, ஐ வில் நாட் பி அஃப்ரைடு. அது போல் சொல்லுவான். ஆனால் நீ நம்பிடாத, நம்பக்கூடாது அப்படிங்கிறான். அப்படின்னு சொன்னோன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, வந்து 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அந்த அவங்க வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சிக்கிட்டு, தலையில் மண்ணை போட்டு வஸ்திரங்களெல்லாம் கிழிச்சிக்கிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, ராஜாட்ட சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏசாயா தீர்க்கதரிசிட்ட வராங்க, கர்த்தர் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்கும்படி. ஒரு வசனம் சொல்லுது பாருங்கள், 19:3, இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேர் நோக்கி இருக்கிறது பெறவோ பலன் இல்லை. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை எல்லாம் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டு இருக்கிறார், கர்த்தர் இதெல்லாம் கேட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா எசேக்கியாவே என்ன பண்ணுகிறான், எசேக்கியா வந்து கர்த்தர்கிட்ட போயிட்டு அவனும் ஜெபம் பண்ணுகிறான். அடுத்த 15ஆம் வசனத்தில் ஜெபம் பண்ணுகிறான். கர்த்தரை நோக்கி, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு காரியத்தை சொல்கிறான் பாருங்க. 17ஆம் வசனம், கர்த்தாவே, அசீரியா ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டு விட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவைகளை நிர்துளியாக்கினார்கள். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாராம், கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்க, 22ஆம் வசனத்தில் சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறாரு, யாரை நிந்தித்து தூசித்தாய், யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய், நீ இஸ்ரேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவா உன் கண்களை மேட்டின்மே ஏறெடுத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் சொல்கிறாரு. சொல்லிட்டு 24ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நான் அந்நிய தேசங்களில் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன், என் உள்ளங்கால்களிலால் அரணிப்பான இடங்களின் அகலிகளெல்லாம் வரலவும் பண்ணினேன் என்று சொன்னாய் அப்படின்னு சொல்லிட்டு 25ஆம் வசனத்தில் தான் நான் சொல்கிறாரு, நீ இப்படி பண்ணிட்டு இருக்கியே, அநேக தேசங்களை கொள்ளையிட்டு அவங்களுடைய தெய்வங்கள்லாம் அழிச்சிட்டு இருக்கியே, இது நீ செய்கிறன்னு நினச்சிட்டு இருக்க, நீ ஒரு முட்டாள். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ தான் இதெல்லாம் செய்யணும்னு நான் வெகு காலத்திற்கு முன் நான் திட்டமிட்டு நியமித்து அதை நான் பிளான் பண்ணினேன்டா. இப்போ நீ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ இப்படி பண்ணணும்னு உன்னை உண்டாக்கி இந்த பிளானை ஒரு காலத்துக்கு முன்னாடியே போட்ட தேவன் நான் என்பதை நீ நினைத்துக்கொள். பார்வோனை நிலைநிறுத்தினதை மட்டுமல்ல, இந்த ரப்சாக்கே இந்த அசீரியா ராஜாவை குறித்து என் வேதம் சொல்லுகிறது, நீ அசீரியன் புறப்பட்டு வந்துதான் இந்த அசீரிய ராஜ்யத்தின் மூலமாக இந்த தேசங்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்க வேண்டும் என்று வெகு காலத்திற்கு முன்னதாக திட்டம் செய்த இஸ்ரேல் தேவனாகிய கர்த்தர் நானே. நீ இப்போ என் தேசத்துக்கு வந்து என்கிட்ட என்னுடைய மக்களிடத்திலேயே நீ வந்து சவால் விட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கர்த்தர் இன்னும் சொல்கிறார். உனக்கு துரட்டை போட்டு உன் மூக்கில் கடிவாளத்தை போட்டு என்ன பண்ணுவேன், உன்னை திரும்பி எப்படி உன் தேசத்துக்கு கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா 35ஆம் வசனத்தில் இருக்கிறது. 19:35 இப்படி முடிகிறது இந்த கதை. அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேர் 1,85,000 பேரை ஒரு தூதன் சங்கரித்தாராம். அதிகாலமே எழுந்திருக்கும் பொழுது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக
கிடந்தார்கள். அப்பொழுது அசீரிய ராஜாவாகிய சனகரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேலுக்கு போயிட்டான். அங்கே போனால் அவன் பிள்ளைங்க 2 பேருமே என்ன பண்ணானுங்க, அவனுடைய சொந்த மகன்கள் அவனை வெட்டி போட்டார்கள். இப்படியாக இந்த கதை முடிந்தது. ஸோ தேவன் என்ன சொல்ல வர்றார் நமக்கு? யாரோ ஒருவன் எழும்புகிறான், எல்லாரையும் ஏதோ பண்ணுறான், இதை பண்ணுறான், அதை கட்டுறான், இதை இடிக்கிறான், அங்கே போய் உட்காந்துக்கிறான். கர்த்தர் பல வருடங்களுக்கு முன்பதாகவே திட்டம் பண்ணினதை அவன் செய்து கொண்டிருக்கிறான். ஆமென். அவனை எழும்ப பண்ணின தேவனே அவனை விழப்பண்ணவும் இந்த காலையில் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய கிருபையின் பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள், ஒரு சிலர் ரொம்ப எழும்பி வரும் பொழுது உங்களுக்கு இருக்க வேண்டிய ஞானம் எழும்பட்டும். கர்த்தர் அல்லாமல் அவனை எழும்ப பண்ண முடியுமோ? ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுகிறவர் என்று என் வேதம் சொல்லுகிறது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரைக்கும் தேவனுடைய ஆதீனத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் எவைகளை தேவன் திட்டம் பண்ணினாரோ அவைகள் சம்பூர்ணமாக நிச்சயமாக சம்பவித்தே ஆகும். அதுக்காக கர்த்தருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். இதே போல தான் இந்த தீர்க்கதரிசி, என்ன போல தான் ஒரு இவனை பார்க்கலாம், ஆபகுக்கு அப்படி தான் கர்த்தர்கிட்ட போய் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணனே ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு கேட்கும்பொழுது அவனும் கடைசியில் ஒரு முடிவுக்கு வருகிறான். நான் எதுவுமே இல்லாட்டியும் ஒளிவ மரத்தில் பழமில்லாமல் போனாலும் சரி, ஆட்டு மந்தையில் கிடாயில்லாமல் போனாலும் சரி, ஒன்றுமே பலனற்று போனாலும் கூட என் தேவனாகிய கர்த்தருக்குள் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லுகிறான். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லப்படுகிற வேதாகமத்தின் காரியங்களை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப மோசமான உபத்திரவத்தின் மத்தியிலும் ஒரு கடினமான பாதையின் மத்தியிலும் கடந்து போன தேவ மனிதர்கள் கர்த்தர் யார் என்பதை குறித்த வெளிச்சத்தை பார்த்த பொழுது சொன்ன வார்த்தையே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்பது. அவர்கள் சுகபோகத்தில் இருந்து சொன்ன வார்த்தை அல்ல, அவர்கள் எல்லாமே அவர்களுக்கு சாதகமாக இருந்த பொழுது சொன்ன வார்த்தை அல்ல. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலவிதமான பாதகத்தை உங்கள் போலும் என்ன போலும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட பொழுது சொன்ன வார்த்தை தான் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி. ஆகவே நீங்களும் நானும் இன்னைக்கு கைகளை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். ஆகவே என்ன கடினமான பாதையின் வழியாக கடந்து போனாலும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியது கர்த்தர் கண்ட்ரோலில் தான் இருக்கிறார். நான் கவலைப்பட மாட்டேன். நான் தொடர்ந்து கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருப்பேன். கர்த்தர் எனக்கானவைகளை செய்து முடிப்பார். நீ செய்ய வேண்டியதை கர்த்தருக்கு நீ சரியாய் செய். கர்த்தர் உன்னை என்ன செய்ய சொன்னாரோ, மோசே காலமே வந்து எழும்பி என் சமூகத்துக்கு வா என்று சொன்னால் நீ என்னுமே கேட்க வேணாம், நாம் அவருடைய சமூகத்திற்கு போவோம். கர்த்தர் சொல்லுவார். கர்த்தர் நமக்கு புரியாததை இதுவரைக்கும் நம்ம நினைத்து பார்க்காத ஒன்றை வெளிப்படுத்தி காண்பிப்பார். மறுபடியும் இன்னைக்கு அதிகாலையில் 3:30 மணிக்கு என்னை எழுப்பினார் தேவன். நான் கற்பனை பண்ணாத ஒரு காரியத்தை சொன்ன பொழுது நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்தினேன். அதிகாலையில் 3:30 மணிக்கு எழுப்பினார்னா ரொம்ப டேஞ்சரான ஒன்றை பற்றி தான் கர்த்தர் பேசுவார். இது வரைக்கும் அப்படித்தான். பழைய ஏற்பாட்டே சொல்லிட்டீங்க. அசீரியா ராஜாவுக்கு என்ன பண்ணார், பார்வோனுக்கு என்ன பண்ணார், இன்னைக்கு என்ன சொல்வார், இயேசு என்ன சொன்னார், உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு இயேசு சொல்லுகிற காரியம் என்ன பார்ப்போமா? லூக்கா 21ஆம் அதிகாரம், இதுதான் ரொம்ப ஹைலைட்டான பகுதி. 1 முதல் 6 வசனங்கள். அவர் கண் ஏறிட்டு பார்த்தபோது அப்படின்னு என்ன அர்த்தம்? கவனித்து பார்க்குறாரு. அப்படி சாதாரணமாக பார்க்குறதுக்கும் அப்படி பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. அப்படி பார்க்குறாரு இயேசு. ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியில் தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். அதனால தான் காணிக்கை அப்புறம் போட்டுக்கலான்னு நான் சொல்லி நிறுத்தி வச்சேன். நீங்கள் இன்றைக்கி இது வரைக்கும் போடாத விதத்தில் ஒரு நம்பிக்கையோடு போட போகிறீங்க. நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னு என்னால் சொல்ல முடியும். நீங்கள் இப்போ என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அது நீங்கள் நினைக்கிறது கிடையாது, வேறு சொல்லுவேன். ஏழை விதவை போட்டதை பற்றி நீங்கள் நினைப்பீங்க. இருந்ததெல்லாம் போட்டான்னு சொன்னதை நினைப்பீங்க. பாஸ்ட்டும் நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் போட சொல்ல போகிறாருன்னு நினைப்பீங்க. நீங்களும் ஒன்றும் வச்சுக்காமல் எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்கிட்ட போட்டுருங்கன்னு போட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன்னு தான் நினைப்பீங்கன்னா உங்கள் நினைப்புப்படி இல்லை, இது வேறு. இது உங்கள்கிட்ட இருந்து சுரண்டுறதில்லை. இது உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குற ஒரு காரியத்தை இங்கேருந்து இப்போ நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் இதை பார்க்க போகிறோம். கண்ணாடி இப்போ காணிக்கை போடுறது இல்லை. இப்போ காணிக்கை போடணுமா வேணாமாங்கிறது இல்லை. இப்போ கண்ணாடி ஏன் காணிக்கை போடுறோங்கிறது தான் இப்போ கண்ணாடி. ஹல்லேலூயா. சொல்றார், ஒரு ஏழை விதவை அதில் 2 காசை போடுகிறதையும் கண்டு
இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய ஆலயம் அது. கர்த்தர் பார்க்கிறார். எல்லாரும் காணிக்கை போடுறாங்க, பணக்காரங்களும் போடுறாங்க, ஒரு ஏழை விதவையும் அங்கே காணிக்கை போடுகிறார். காணிக்கை பற்றிய காரியம் அங்கோட முடிஞ்சு போச்சு. அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கு என்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு, தன் வாழ்க்கைக்கு, அவளுடைய இனிமேல் வாழப்போகிற வாழ்க்கைக்குன்னு அவகிட்ட என்ன இருந்ததோ அதை கொண்டு வந்து அந்த ஏழை விதவை அங்கே தேவனுடைய ஆலயத்தில் போட்டு விட்டாள். ஆகவே அவள் அதிகமாய் போட்டாள் என்று இயேசு சொன்னார். சரி, என்னுடைய பாயிண்ட் இதுவரைக்கும் கிடையாது, இனிமேல் உள்ளதான் என்னுடைய பாயிண்ட். பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது, இது மார்க்கில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். இங்கே இப்போ அவரோட இருக்கிற சீசர்கள் அந்த தேவனுடைய ஆலயத்தோட அழகு, அது எவ்வளோ டெக்கரேட் பண்ணப்பட்டு இருக்கிறது, அது எதனால் டெக்கரேட் பண்ணப்பட்டு இருக்கிறதா? கற்கள், சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் அவர்கள் கொண்டு இந்த காணிக்கைகள்லாம் வச்சு அந்த தேவனுடைய ஆலயம் பார்க்கறதுக்கு பிரமாதமாக இருக்கிறது. அப்போ இயேசு சொல்கிறார், நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடி எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். இயேசு சொல்றார், நீ பார்க்குறீங்களா அழகான இந்த ஆலயம், நல்லா காதுக்குள்ளே கேட்டுக்குங்க, மனசுக்குள்ளே வச்சுங்க. நீங்கள் இப்போ எந்த ஆலயத்தை பார்க்குறீங்களோ இதையும் உங்கள் மனசில் வச்சுக்கணும். அன்றைக்கு தேவ சித்தம் இல்லாமல் இருந்தபடினால் இயேசு சொன்னார், நீ பார்க்கிற இந்த ஆலயம் ஒரு கல் மேல் ஒரு கல் இல்லாமல் இடிக்கப்பட்டு போகும் நாட்கள் நிச்சயமாய் வரும். வந்தது. தீத்துராயன் அந்த 2வது தேவனுடைய ஆலயத்தை ஒரு கல் மேல கல்லாமல் இடிச்சு போட்டா, இன்னைக்கும் அது அப்படிதான் இருக்கு. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், நான் இந்த இடத்தில் இயேசுவின் பட்சத்தில் இருந்திருப்பேன் என்று சொன்னால் நான் யாருக்கிட்ட பேசியிருப்பேன்? பணக்காரர்களிடத்தில் நான் பேசியிருக்க மாட்டேன். சரி, அவங்ககிட்ட நிறையா பணம் இருக்கு, அவன் போட்டுட்டு போட்டோம். அந்த ஏழை விதவை இடத்தை சொல்லியிருப்பேன், ஏழை விதவையே, உனக்கு இருக்கிற ஜீவனத்துக்குரியதை விற்று போடுகிறாயே, அதற்கு இந்த தேவனுடைய ஆலயம் அதற்கு தகுதியானது அல்ல. இது நிலைத்திருக்க போகிற ஆலயம் இல்லை, இது இடிக்கப்பட போகிற ஆலயம். இது ஏற்கனவே பரிசேயர்களாலும் அவருடைய அக்கிரமங்களாலும் நிறைந்திருக்கிற ஒரு ஆலயம். தேவன் அங்கே இருந்தாரா? தேவன் இருந்தார். தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாரா? பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் ஒரு நாளை நியமித்திருந்தார். நீ பார்க்கிற இந்த தேவனுடைய ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாமல் இடிபட்டு போகும் காலம் உண்டு. அப்போ என் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? அம்மா, விதவையான ஸ்திரியே, நீ கொண்டு உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சத்தை கொடுக்க இந்த ஆலயம் இது பரிபூர்ணமானதும் அல்ல, இது தகுதியானதும் அல்ல, இது நிரந்தரமானதும் அல்ல, இது இடிக்கப்பட போகிற ஆலயம். ஆகவே நீ போய் உனக்கு இருக்கிற இந்த பணத்தை கொண்டு உன் ஜீவனத்தை நடத்து என்று சொல்லியிருக்க எல்லா விதத்திலும் அங்கே நீதியை நான் பார்க்கிறேன். நானாயிருந்தால் நிச்சயமாய் சொல்லியிருப்பேன். ஆனால் இயேசு சொல்லவில்லை. எந்த ஆலயம் இடிபட்டு போகுமோ அந்த ஆலயத்திற்கு வந்த விதவையை அவர் நீ போடாதம்மான்னு சொல்லலை. அப்போ நான் சொல்லுகிறேன், எதுக்கு இந்த உதாரணத்தை எடுக்கிறேன்னா, அது இருக்குமா? அது இடிபட்டு போகுமா? அது நீதியினால் ஸ்திரப்படுமா? அது அக்கிரமத்தினால் ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் போகுமா என்பது உங்களுடைய என்னுடைய வருத்தம் அல்ல. அது இன்றைக்கு நிற்கிறது. இன்றைக்கு அங்கு தேவன் இருக்கிறார். இன்றைக்கு தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பதை நீங்கள் மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அது இருக்குமா இடிபடுமா என்பதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்கு நீங்கள் கொடுத்தாலும் சரி, இன்னைக்கு கொடுக்க நிறைய தானே கிழிச்சிட்டு கிடக்கானுங்க. ஏன் இவங்களுக்கு கொடுக்குற அது வச்சதுன்னு ஏசு சொல்லிக்கணும். அங்கே சொல்ல வேண்டிய முக்கியமான இடமே அந்த தேவனுடைய ஆலயம், 2வது தேவனுடைய ஆலயம். ஏற்கனவே சாலமோன் கட்டின ஆலயம் எல்லாம் தேவன் ஒரு வாட்டி இடித்து போட்டார். 2வது மறுபடியும் செருபாபேலை கொண்டு மறுபடியும் தேவன் ஆலயத்தை கட்டினார். அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், செருபாபேல பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல நாவினால் ஆகும் என்று சொல்லி ஒருவனை கூப்பிட்டு கர்த்தர் கட்டினார். ஆனால் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் எப்பொழுதெல்லாம் ஆலயத்தை கட்டுகிறாரோ அவருக்கு அப்பயே தெரியும் இது எந்த நாள் அக்கிரமத்தில் முடிஞ்சு இது இடிபட்டு போகும் என்பதையும் என் தேவன் அறிந்திருந்தார். அப்போ கர்த்தர் என்ன சொல்லணும்? ஆலயமே கட்டாதீங்கன்னு சொல்லியிருக்கணும். சொல்லலையே. கர்த்தர் செருபாபேலை கொண்டு கட்டினார். அது ரோமருடைய காலத்தில் இன்னும் அதை நல்லா பண்ணினாங்க, அதை ரெனோவேட் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. ஆனால் இயேசு சொன்னார், இது ஒரு நாள் ஒரு கல் இல்லாமல் ஒரு கல் இடிபட்டு போகும். அப்போ நான் என்ன சொல்லுகிறேன், உங்களால் தாங்க முடியாத அக்கிரமத்தை நீங்கள் பார்க்கும்போது
உலகத்திலே பார்த்தாலும் சரி, சபையின் காரியங்களை பார்த்தாலும் சரி, உங்கள் சொந்த குடும்பத்தில் தேவனுக்கு விரோதமான காரியங்களை பார்த்தாலும் நீங்கள் அதன் நிமித்தம் சோர்ந்து போய் குயிட் பண்ணி எனக்கு ஒன்றுமே வேணாம் நான் போயிடுறேன் அப்படின்னு போகக்கூடாது என்பதற்காக இதை பேசிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு சரியாய் நில்லுங்கள். கர்த்தர் உங்கள் அழைத்த அழைப்பை நிறைவேற்றுங்கள். அது அப்படிதான் இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். என்னை அழைத்த அழைப்பை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். சிறிய கூட்டமோ பெரிய கூட்டமோ நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பேன். கர்த்தருக்கு என்று ஊழியங்களை செய்வேன். ஆண்டவருக்காக மக்களுக்கு என்ன செய்ய அழைத்திருக்கிறாரோ அது நான் செய்து முடிப்பேன். இது எப்படி முடியும் என்பதை அறிந்த ஒருவருக்காக நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற சத்தியம் என்ன? இந்த காலையில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு இந்த உலகத்தில் அக்கிரமங்களை சில வேளை நீங்கள் சபையிலே கூட பார்க்கலாம். அதற்காக தேவன் ஒன்றும் அவருடைய கண்ட்ரோலில் இல்லை என்ற அர்த்தம் இல்லை. ஏற்ற காலத்தில் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இதோ சீக்கிரத்தில் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது. எனக்கும் உங்களுக்கும் அந்த ஏழை விதவைக்கும் பலன் கொடுக்கிறவர் கர்த்தராகிய இயேசு சீக்கிரத்தில் வருகிறார். அன்றைக்கு நீங்களும் நானும் மட்டுமல்ல, அன்றைக்கு தன்னுடைய ஜீவனத்தை விற்ற அதை கொண்டு வந்து போட்ட ஏழை விதவைக்கும் அவளுடைய நீதிக்கேற்ற பலனை கொடுக்க ஒருவர் ராஜாதிராஜனாக வருகிறார். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் நம்பிக்கை இந்த காலவில் யார் மேல் இருக்கிறது? நீங்கள் யாருக்காக நீங்கள் வாழ்கிறீர்கள்? யார் ஆராதிக்க நீங்கள் சபைக்கு போகிறீர்கள்? எந்த தேவனை பார்க்க போகிறீர்கள்? கர்த்தர் எங்கே உங்களை வைத்திருந்தாலும் அங்கே நடக்கிற காரியங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். ஆனால் நீங்களோ தொடர்ந்து கர்த்தருக்கு என்று செய்ய வேண்டியவைகளை செய்து கொண்டிருங்கள். நீங்களும் நானும் ஏழை விதவை போல இன்றைக்கு ஒரு வாழ்க்கை வாழவில்லை. அவள் ஜீவனத்தை விற்று போட்ட ஒரு வாழ்க்கை கர்த்தர் உங்களை வைக்கவில்லை. கிருபையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல தாளந்துகளையும் திறமைகளையும் நமக்கு பொருளாதாரங்களையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ நாம் எவ்வளவு இன்னும் கண்ணும் கருத்துமாக கர்த்தருக்கு என்று காரியங்களை செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்தில் நம்ம எசேக்கியாவை பற்றி பார்த்தேன். பின்ன வசனங்களாம் வாட்சி பாருங்கள். எசேக்கியாவுக்கு கர்த்தர் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். கர்த்தர் எசேக்கியாவோடு இருந்தார். ஆனாலும் அவன் திருப்பி ஒரு புத்தி கெட்ட வேலையை செய்கிறான். இதே மறுபடியும் ஒரு எதிராளி ராஜா வந்து இவனை நலம் விசாரிக்கிற மாதிரி வரான். புத்தி இல்லாத தன்னிடத்தில் இருந்த பொக்கிஷங்கள்லாம் எடுத்து காட்டுகிறான். கர்த்தர் கோவப்பட்டார். நீ எந்த பொக்கிஷத்தை எல்லாம் எதிரிக்கு காண்பித்தாயோ இதெல்லாம் ஒரு நாள் அவனுடைய தேசத்திற்கு கொண்டு போகும் நாட்கள் நிச்சயமாய் வரும் என்று அறிந்து கொள் என்று கர்த்தர் சொன்னார். தேவனுடைய ஆலயத்தில் தேவனுக்கென்று படைக்கப்பட்ட பாத்திரங்கள், தேவனுடைய ஆலயத்தில் அவர்கள் உபயோகித்த அந்த பொற்பாத்திரங்கள் ஒரு நாள் பாபிலோனுடைய ராஜ்யத்தில் பாபிலோன் ராஜாவுடைய மறுமனையாட்டிகள், மனைவிகள் இல்லை மறுமனையாட்டிகள், அதில் வந்து அந்த மதுவை குடித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஒழுங்காக கர்த்தருடைய கிருபையில் நாம் நிலைத்திருக்கவில்லை என்று சொன்னால், கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற பாத்திரத்தை கர்த்தர் விசிறி அடிச்சார்னா அங்கே போய் இன்னொருத்தன் அதில் மது குடிக்க கூட கர்த்தர் கொடுக்க தயாராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் வைராக்கியம் உள்ள தேவன். தன்னுடைய மக்கள் தன்னுடைய சித்தத்தை மீறி போனால் கர்த்தருடைய பொக்கிஷம், அது கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அது கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் பயன்படுத்தப்பட வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் நம்ம ஆயாட்டேருந்து வந்த ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தர் நம்ம எங்கே இருந்தோம் நமக்கு தெரியும். நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதை கொண்டு போய் நாய்களுக்கும் பன்றிகளுக்கும் பிசாசின் பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொண்டு போய் கொடுக்க நீங்கள் தயாரானீங்கன்னா அதை அங்கே கர்த்தர் எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு சித்தமானவர்களிடத்தில் நாம் பகிர்ந்து கொள்ளும்படி நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமேன். இல்லாட்டி எசேக்கியா ராஜாவுக்கு சம்பவித்தது தான் நமக்கும் சம்பவிக்கும். எழுந்து நிற்போம்.